வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வாழைப்பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்ற வகையில் எந்த வகையான வாழைப்பழமாகவும் எடுத்துக்கலாம். இதில் மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ இது மாதிரி அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்குங்க. அப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த பேயன் வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம், மலை வாழைப்பழம், கற்பூர வாழை, செவ்வாழை அப்படின்னு தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது, அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழைப்பழம் உடலுக்கும் மனதுக்கும் சுறுசுறுப்பு நமக்கு கொடுக்குங்க. வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள் அதிகம் நிறைந்திருக்கு. தினமும் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிடும்போது அந்த நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நிறைந்து நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். நம்முடைய உடலும் மட்டுமே சுறுசுறுப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க, மூளையும் எப்போதுமே விழிப்போட இருக்க செய்வதில் வாழைப்பழம் உதவிகரமாக இருக்குங்க. தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களுடைய அந்த மூளையுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகளை எழுதுவதற்கு வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை புதுப்பிக்க வைக்கும்போது பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா இந்த மாதிரி ஞாபக மறதி நோய்கள் உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. அது குறைக்கப்படும். மறதி எல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க. சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் கூட உங்களுக்கு இருக்காது. அதே போல் அன்றைய நாட்களில் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னா உங்களுடைய உடலும் மனமும் ஒருங்கிணைந்து சுறுசுறுப்பாக அந்த வேலையை செஞ்சு முடிக்குங்க. அதுக்காக வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம பெற்று நம்ம சுறுசுறுப்பாக செயல்படலாம். இப்போ மலச்சிக்கல் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். ஏன்னா பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்போ தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அல்லது இரவு வேலை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு வாழைப்பழங்களை நம்ம சாப்பிடணும். அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் நீங்குங்க. வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதை வாழைப்பழம் தடுக்கும். ஸோ முதல்ல உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய செரிமானம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுவதற்கான காரணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்திருப்பீங்க. அதிகமாக மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு மலச்சிக்கல் கடுமையாக இருக்கும். சீரற்ற குடல் இயக்கம், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இந்த மாதிரி நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் க்யூர் பண்ணணும்னா வளமான அளவில் நார் சத்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கோங்க. உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ அப்போ உங்களுக்கு மலச்சிக்கல்லாம் இருக்காது. செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்கன்னா. ஒருவேளை போதை உங்களுக்கு தலைக்கேறி நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா அந்த போதை இறங்கி போவதற்கு வாழைப்பழத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். இன்று பலருக்குமே மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது. அதில் சிலர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க. இப்போ போதையை தெளிவடைய செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றுடன் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கேறிவருக்கு கொடுக்கும்போது சீக்கிரத்தில் போதை தெரியுங்க. உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்குங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாழைப்பழத்தை இந்த கெட்டி தயிர் தேனோட கலந்து எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா உடனே நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதை உங்களுக்கு விரைவில் இறங்குவதற்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்காக போதை பழக்கத்தோடு இருக்கணும், அந்த போதை பழக்கம் இருந்தால் நம்ம வாழைப்பழத்தை எடுத்து சரி பண்ணிக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. போதை பழக்கத்திலிருந்து கூடுமான வரைக்கும் விடுபட்டு விடுவது நல்லது. ஏன்னா மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுதான். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக போதை தலைக்கேறி இருக்குன்னா நீங்கள் அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்து சரி பண்ணிக்கலாம். அல்சர் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண். இந்த அல்சர் பெரும்பாலும் யாருக்கெல்லாம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிட்டே போகிறவங்களுக்கு, அதிக காரசாரமான இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் அந்த உணவுகள் எல்லாம் அடிக்கடி உண்பவர்களுக்கெல்லாம் ஏற்படும். பசி எடுத்தும் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் அல்சர் வர ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த அல்சர் க்யூர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எப்போதுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கணும். பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிட்றணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா காரசாரமான உணவுகள்லாம் அந்த அல்சர் க்யூர் ஆன வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் காரசாரமான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா காரசாரமான உணவுகள் எப்போதுமே குடல்களை நமக்கு பாதிக்குங்க. ஸோ இப்போ அந்த அல்சரை விரைவில் நீங்கள் க்யூர் பண்ணணும் அப்படின்னா காலை உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த அல்சர் புண்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு குணமாகும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கரெக்ட் டைமில் சாப்பிட்ருவீங்க. உங்களுக்கு அல்சரே வராது. இதயம் நலம் பெறுவதற்கு நீங்கள்
வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. இந்த பொட்டாசியம் சத்து நமக்கு எப்படி இதயத்தை பலம் பெற வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, பொட்டாசியம் தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை வந்து அந்த இறுக்கங்களிலிருந்து நமக்கு அந்த இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகளை வந்து விரிவடைய வைக்குது. ஸோ நரம்புகள் விரிவடையும் போது உடலெங்கும் ரத்த ஓட்டம் வந்து போதுமான அளவுக்கு போகும், இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகுங்க. அதனால தான் அந்த பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், ஹை பிபி, அதாவது அந்த உயர்த்த ரத்த அழுத்தம் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஸோ ரத்த அழுத்தம் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுனா இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரான அளவில் கிடைக்கிறதால நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால தான் வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இதயத்தை நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். வயிற்றுப்போக்கு முதல்ல எப்படி ஏற்படுதுன்றத காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த வயிற்றுப்போக்கு வராமல் நீங்கள் முன்னாடி தடுக்க முடியும். இப்போ கெட்டுப்போன உணவுகளை வந்து சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும். இப்போ ஒரு நுண்ணுயிர் வந்து உங்களுடைய குடலை வந்து தாக்கியிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த வயிற்றுப்போக்கில் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு, திரவ இழப்பாக மாதிரி அப்படியே உங்களுக்கு வெளியே போயிடுங்க. இப்போ வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து நீங்கள் அந்த வாட்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உப்பு சர்க்கரை காய்ச்சல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் நீங்கள் பெறுவதற்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அதாவது அந்த வயிற்றுப்போக்கையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். வயிற்றுப்போக்கால் உங்களுடைய உடல் இழந்த அத்தனை பலத்தையுமே வாழைப்பழம் உங்களுக்கு வந்து மீட்டு கொடுத்துரும். மீண்டும் வயிற்றுப்போக்கு ஏற்படாமல் வாழைப்பழமும் அந்த சர்க்கரையும் உப்பும் கலந்த கரைசல் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கண்கள் நலம் பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள். இந்த கண்களை கொண்டு தான் நம்மளால் அனைத்து வேலைகளையுமே செய்ய முடியும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, அப்புறம் படிக்கிறதுக்கு, இதெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியன்றது நமக்கே தெரியும். ஸோ கண் பார்வை வந்து நலமாக பராமரிக்கிறோமா இன்றைய காலத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸு, ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது, இது போல் பல்வேறு காரணங்களால் கண் பார்வை திறன் பல பேருக்கு வந்து மங்கி தான் காணப்படுது. இப்போ நீங்கள் அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கணும்னா விட்டமின் ஏ அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அதே போல் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்துடக்கூடிய இது மாதிரி நிறைய உணவுகள் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது. இது கண்புரை ஏற்படுவது தடுக்கும், விழிப்படலம் சேதமடையாமல் பாதுகாக்கும், கருவிழி ஆகியவற்றின் நலத்தை மேம்படுத்துங்க. இதனால் உங்கள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி கண் பார்வை திறனை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கன்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தாங்க. இப்போ புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு, ஒரு எண்ணம் வந்து இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வு வந்து கட்டுப்படுத்தலாம். மேலும் இத்தனை காலம் புகைப்பிடித்ததால் உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் நச்சு பொருளையுமே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்கள் உங்களுக்கு நீக்கிடுங்க. ஸோ நீங்கள் அந்த புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை இந்த மெக்னீசியம் சத்து, பொட்டாசியம் சத்து தளர்த்தி மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடும். இத்தனை காலமாக நீங்கள் புகைப்பிடிச்சதால் உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருள் அதையுமே உங்களுக்கு வந்து வெளியேற்றிடுங்க. ஸோ இதனால் இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்ற அளவுகளில் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.